ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்களாக அதிகமான மன அழுத்தம், தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு 5 மாத காலமாக ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிஷபராசிக்காரங்க மாதிரி ஒரு மனதளவில் மன அழுத்தத்தோட எதையுமே செய்ய முடியாமல் புத்தி பேதலிச்சு போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. எப்படி கன்னிராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வரப்போகுது, ஒரு மாற்றம் ஏற்படுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. திருமண வயதுக்கு உரிய வயதில் இருப்பவர்கள், வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம்.